ஓகே. ஹாய் மக்களே, இதெல்லாம் பாருங்கள் முரளி மீன். அப்பா எவ்வளோ மீன் இருக்குது, இவ்வளோ மீன் விற்றுருக்கலாமே. அவசரப்பட்டு கறிக்கு ரொம்ப மீன் வேணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எவ்வளோ முரளி மீன் இருக்குது பார்த்தீங்களா. பார்க்க உங்களுக்கு பாம்பு மாதிரி இருக்கும். பாம்பு மாதிரி கொத்துனா கடுக்குமா வலிக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. இது குத்துச்சுன்னா நம்ம அது கண்ணுக்குன்னெல்லாம் காலியாக்கிடும். அவ்வளோ பவரானவன். இந்த முரளி மீனை தான் எடுத்து அப்படியே குழம்பு வைக்க போகிறோம். அது முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு. செம்மையாக இருக்க போது பயங்கரமாக ரசிக்கிறோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா. செம்ம மீனுங்க. நான் வெட்டலைங்க, அங்கே மீன் வெட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கொடுத்து வெட்டிடுவோம். சரிங்களா. இவ்வளோ மீனே வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் குறிப்பிட்ட மீன் மட்டும் எடுத்து குழம்பு வச்சு புளியை ஊற்றி வச்சோன்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் போட்டில் இருந்து மீன் எடுத்துகிட்டு ஏலக்கடகரில் வந்து மீன் வெட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தாச்சுங்க மீன் வெட்ட. தண்ணியில் ஊற போட்டுறீங்களா? தண்ணியில் ஊற போட்டுறீங்க. இந்த வழியில் ஊற வைங்க. முரளி மீனுக்கு செவுள் வந்து கொஞ்சம் ரொம்ப புதுசாகவே இருக்குங்க. மண்டையும் அப்படி போட்டு விட்ருங்க. மண்டையும் போட்டு விட்ருங்கண்ணா. வச்சுருங்க. போட்டு விட்ருங்க. முரளி மீன் ஒரு 5 மீனாக வெட்டுனேன். ஆனால் இதில் கிடக்கிறது கொஞ்சமாக தான் கிடக்கிற மாதிரி இருக்குது. போதுன்னு தான் நினைக்கேன். நல்லா போட்டு இதில் பரசணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதில் உள்ள செவுள் கிவுள் எல்லாமே போயிடும். ஆனால் பரசும் போது பார்த்து தான் பரசணும். தாவுக்குள்ள சேர்க்கலையே இருக்கும். இந்த மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். கடல் தண்ணியில் சூப்பராக கழியாச்சு. ஒன்று தங்க கட்டி மாதிரி இருக்குங்க. ஒன்று பாருங்க. வாங்க இனிமேல் காய்கறியை மட்டும் வெட்டிட்டு சமையல் பண்ணிடுவோம். முடிஞ்சிச்சு. பார்க்கலாம். தட்டி மட்டும் கழுவிட்டு உள்ளே வச்சிடணும். அப்படி சும்மா அப்படியே இருக்கட்டும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நிறைய சில வாட்டர் பாட்டில் இருக்கட்டும். இனிமேல் இதில் வச்சு கட்டிங் போட்டு முடிச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு. மேலே வேண்டாம். எடுப்போம். நம்ம வெட்டி கத்திரிக்காயெல்லாம் வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். தண்ணி தான் இருக்கு.
இது வெள்ளை கலர் கத்திரிக்காய் தானே? கொய்யாக்காய் மாதிரி சூத்தையெல்லாம் இதுக்கு தூர போட்டுடணும். போதுங்க. இதெல்லாம் லைட் முருங்கைக்காயும் வெட்டி தண்ணியில் போட்டுடணும். இந்த இவங்க அது வேற டிபார்ட்மெண்ட் என்னங்கண்ணா. காற்று ஓடலன்னு வெயில் பயங்கரமாக தெரியுதுங்க. சரியான வெயில் தெரியுது. ஐயோ வெள்ளையனை தான் எப்பயுமே சமைக்கும். அது வேலை பார்த்துட்ருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக வலை ஃபுல்லாக கிழிஞ்சிட்டுங்க. பயங்கரமான வேலை இருக்குது எங்களுக்கு. வசமாக மாட்டிக்கிட்டோம் இன்றைக்கி. பச்சை மிளகா வேணா. பச்சை மிளகா மொரட்டு பச்சை மிளகா 2 வெட்டிட்டேன். கண்ணா எத்தனை பச்சை மிளகா போட? 6 உரப்பு நல்லா தான் இருக்குண்ணா. தாடி அவன் தான் போட சொல்கிறான், நானும் போட சொல்லலை. வீடியோலாம் ஆதாரம் இருக்குது. அவ்வளோதான் என் வேலை முடிச்சுட்டு. நல்லா இருக்குண்ணா. சரி மாஸ்டர் சொல்கிறீங்க, நம்ம கேட்டுக்கிறோம். தீப்பெட்டி வாங்கிட்டோம். ஓ தீப்பெட்டி வாங்கிட்டோம். ஒன்றி அங்கே யார் ஆமாம் லைட்ரு இருந்துச்சுல நம்மள்கிட்ட. நம்ம ஏன் தீப்பெட்டி கேட்டோம். இந்தா கேட்ச். இந்த சட்டி தான் வைக்கணும், அதனால் என்ன வேணும் உங்களுக்கு? வேணுமா? இந்த தண்ணி விடணும். குழம்பு வைக்கிறோம் வேணும், ஏதோ எங்கள் ஸ்டைலில் வேணும். நீங்கள் வேண்டாம் வச்சு தரலாம். ம் உடச்ச எண்ணெய் இல்லைண்ணா. அவ்வளோதாங்க, எண்ணெயை ஊற்றிடும் அப்படியே. அதான் வச்சுட்டு இதை கட்டிடுங்க நூலில். அதான் வெங்காயம் போட்டோம். வேறு என்னது? கரண்டி எடுத்தாங்க இல்லை, அந்த கரண்டி. மடி வந்தால் போயிடும். வெங்காயம் போட்டாச்சு, அப்படியே நான் இதையும் போட்டுறேன். என்கிட்ட இதோட சேர்ந்து வதங்கிட்டு கிடக்கும்ல எண்ணெயோட சேர்ந்து.
நல்ல வேலை ஒரு மரம் ஒன்று கிடச்சிருக்கு எங்களுக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெயிலில் தான் உட்காந்து சமைக்கணும். அடுத்து தக்காளி வெங்காயம் போட்டுருவோம். சரி, தக்காளி வெங்காயம் வருவாங்க. பச்சை மிளகா, தக்காளி பச்சை மிளகாய். இன்றைக்கி மீன் குழம்புல காய்கறியாக நிறைஞ்சு கிடக்குங்க. பாருங்க, கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, கருவேப்பிலையும் இருக்குது. மகாராஜா மீன் குழம்பு வெறும் மசாலா குழம்பு பொடி தான் போடுறோம் மகாராஜாவுக்கு. வெறும் வெட்டிக்கிறேன், இப்போ போடணும். மசாலா பொடி போட்டுருங்க, குழம்பு மசாலா பொடி தான் போடுறோம். பிடிச்சிரும் போலையே. காணும் நினைக்கிறேன். சரி, பிடிச்சாச்சு. புளியை கட்டியாக கரைச்சி வச்சிருக்கட்டி ஊற்றிடும் கொஞ்சம். எல்லாம் எரும ஆரம்பிச்சிட்டாங்க. எது இல்லை, இருக்கு. தண்ணி, ஆமாம், புளியெல்லாம் போயிடுச்சு. தண்ணி காணுமா இல்லைன்ற தெரியலையே. வேறு ஏதாச்சும் போட வேண்டியது இருக்காண்டி தெரியலையே. எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் கொதிக்கையும் மீனத்துக்கு போட்ட வேண்டியதான். அப்படி புளிக்குழம்பு அப்படியே இருக்குது. இன்னும் உப்பு எதுவுமே போடலைங்க. உப்பு கடை தண்ணி தான் அள்ளி ஊற்றணும். சாப்பாடி. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க எப்படி கொதிச்சிட்ருக்குண்டு. நல்லா கலகலன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் காற்று அமைதியாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா தீயை ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். கூட்டிலும் வைக்கல. ஆனால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா எண்ணெய்லாம் பிறண்டு வர ஆரம்பிச்சிட்டு. இன்னும் மீன் போடையும் இந்த அளவு வந்துடும் நினைக்கிறேன். மீனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்களேன். மீனை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மீனும் குழம்பும் பார்க்க அழகாக இருக்குல்ல. இப்போ பிடிச்ச மீன் இது குழம்பு வச்சு திங்க. கடல் மேலே குழம்பு வச்சுருப்போம். எங்களுக்கு வலை பிஞ்சனால நாங்கள் சீக்கிரம் கரைக்கு கொண்டு வந்து வலையை கட்டிட்டு மறுபடியும் நாங்கள் கடலுக்கு போனோம். அதனால தான் குழம்பு கடல் மேலே வைக்க முடியல, கரையில் வைக்கிறோம். அதுவும் யோசிச்சு பாருங்கள். நானே வீடியோ எடுத்து நானே சமைக்கிறேன், நாங்களே வீடியோ எடுக்கோம், எல்லாமே நாங்களே சாப்பிட்றோம். இப்படி தான் இருக்குது எங்களுடைய வாழ்க்கை. இன்னும் முருங்காலம் நல்லா வேகணும்ல, அதுக்காண்டி வேக விட்டுருக்கேன். முருங்காய் போட்டாலே குழம்புக்கு தனி வாசங்க. அப்பா, இந்த மீன் போடையும் இதோட வாசம் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். எனக்கு முருங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சாலே ரொம்ப பிடிக்குங்க. அது கத்திரிக்காய் வேறு போட்டிருக்கோமா, கத்திரிக்காய்க்கு அதுக்கும் எப்போ இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷு மீன் அழகான கருவோடைக்கு கீழே உட்காந்து ஒரு மேட்டு மேலே வச்சு சமையல் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீனை உள்ளே இறக்கிரும். ஆமாம், அப்படியே இது. ஐயோ, 2 மீன் கிலோ வந்துச்சு. இதுக்கு
உப்புக்கு வந்து கடை தண்ணி தான். என்கிட்ட உப்பு இல்லை, அதனால் கடை தண்ணி தான் ஊற்றிடும். 2 கரண்டி ஊற்றினா போதுமாண்ணா? இங்கே பாருங்களேன், உள்ளே ஃபுல்லாக ஏதோ காய்கறி தான் கடந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ காய்கறி உள்ளே எள்ளி இறக்கிருக்கோங்க மீன் குழம்புக்குள்ளே. மீன் போடையும் அப்படியே நிறைஞ்சிட்டு அப்படியே கட்டியாக எடுத்துட வேண்டியதான், நல்லா கொதிக்கவும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இது வந்து முடிச்சிடும். அப்படியே இருக்கும். ஏன்னா கொதிச்சதுக்கப்புறம், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது போட்டோம் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். கடைசியில் மல்லி இலையை தூவிட்டு அப்படியே இறக்கி முடிச்சிட வேண்டியதான். இறக்கிட்டு அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்ற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஆளுகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. கஞ்சியும் நேற்று கொண்டு வந்த மீன் குழம்பையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முதல்ல மீனை எடுத்துகிட்டு வருவோம், சுடுவோம், கஞ்சியை குடிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து குழம்பு வச்சுட்ருக்கோம். இல்லை எல்லாருமே சோறு போட ஆரம்பிச்சாச்சு. மீன் எடுத்துக்க வந்துட்டான்னு வேறு. ஏன் வெந்திருக்காதா? என்னன்னு இப்படி சொல்கிற? வேணுமா கத்திரிக்கா? இந்தா. இது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, என்ன கண்ணா? அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியும்ல. இந்த மீன் வெந்துட்டான்னு பாரு, வெந்துட்டான்னு மட்டும் வரும் மீன். வெந்துட்டுனா மல்லி இலையை மட்டும் போட்டு இறக்கிறோம். நல்லா இருக்கா? மீனை வேக விட்டாச்சுங்க. கண்ணா நீனு மீன் வந்துட்டான்னு பார்க்குறியா? உருளைக்கிழங்கு இந்த முருங்கைக்காய் வந்துட்டான்னு வரேன். முருங்கைக்காய் இல்லைம்மா இன்னும் வேகணும்ண்ணா? இப்போ வேகட்டும், பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருங்க. வெந்துட்டுன்னு சொன்னால் கூட இறக்கி ஆஃப் பண்ணலாம். வேகலன்னு வர சொல்றீங்களா? அப்போ உட்காருங்க. ஐயோ அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கப்பையிலே போட்டுட்டேன் நான். வெங்காயம் போடும்போதே நான் இது போட்டுட்டேன், முருங்கைக்காயை போட்டேன். நல்லா கொதிச்சுட்டுங்க. மல்லி இலையை உள்ள அப்படி பிச்சு போட்டுரும். அன்னைக்கு மூடை தூக்கிட்டு போனே இல்லாம நாங்கள் வந்தோம். அன்னைக்கு குளத்தில் 1 லட்சம் போவோம். 4 மூடையா அடியில் இருந்து அன்னைக்கு தூக்கிட்டு போனீங்களா, அவ்வளோ அமைத்திரும். பார்த்துட்டு முதல்ல தகுதி கிடையாது. அங்கே போனோம், அவ்வளோதாங்க. எழுந்துட்டு இந்த குழம்பு ஊற்றிடுமா அண்ணாக்கு? சுற்றி சுற்றி நிறைய இடம் இருக்குண்ணே. அண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி, உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோ. அதுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் சொல்லிக்கோ. குழம்பு ஊற்றணுமா அண்ணா? கொஞ்சம் வெந்துட்டான்னு பாரு. உப்பு எப்படி இருக்குது, புளிப்பு எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள், நம்மளும் சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? உண்மைக்கு சொல்லல. என்ன வெள்ளைண்ணா பயங்கரமாக இருக்கான். அவ்வளோதான், நம்ம குழம்பு எடுத்துட்டு நைஸாக ஓட்டிடுவோம். காலையில் முதல் பால் கண்டுபிடி. முருள் குழம்பா? முருள் மீன் குழம்பு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய். கண்ணு நல்லா தானே இருக்குங்கண்ணா? இது குறையில இல்லை, எந்த குறையும் இல்லையா? அண்ணாவே சொல்லிட்டான் போதும். கை பத்துட்டு. ஹை கம்படு. கஞ்சியை குடிச்சிருவோங்க.
ஆமாம் விழுந்துடாமலா மண்டை மேலே விழுந்துடும். கண்ணா கொண்டு செய்யுது. ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சூடாக இருக்கு நாக்கு பத்துட்டு. இப்படி போட்டோட வச்சா கூட காயும். கச்சிக்கா நல்ல புளிப்பா சூப்பராக இருக்கே. நான் வச்சு தான் நம்பவே முடியலையே. மீன் வருங்க, செம்மையான மீன், முரல் மீன். குழம்பு புரியுங்க வேறு லெவலில் இருக்கு. அண்ணன் புளிஞ்சு வச்சு சாப்பிடலாம்ல அப்படி. ம் முந்து சாப்பிட புரியலா? அருமையான பீஸ். குழம்பு நல்ல மனமாக சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா சாப்பிட்ருக்கோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்ல புளியை ரொம்ப போட்டு நல்ல புளிப்பாக இப்படியோ ஏனதானு வச்சேன், நல்லா வந்துட்டு அது வரையும் சந்தோஷம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.